Hey viewers, welcome to our channel. Today we learn 11th standard Biobotany. Chapter 1, Unit 1, Diversity of Living World. Living World lesson la we learn already attributes of living organism, viruses, classification of living world, bacteria. Now we learn about fungi. Okay. Fungi. World War II and penicillin. World War இரண்டாம் உலகப் போரும் பென்சிலினும் வேர்ல்ட் வார் செகண்ட் அண்ட் பென்சிலின் ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் ஆன் ஃபங்கை. ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்காங்க ஃபங்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஹூ இஸ் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்? டிஸ்கவரி ஆஃப் பென்சிலின். ஹூ இஸ் டிஸ்கவர்ட் பென்சிலின்? சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகேவா. பென்சிலினை யார் கண்டுபிடிச்சாங்க? சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் தான். விச் இயர்? 1928. ஓகேவா. Okay, it's a serendipity in the world of medicine. The history of World War II recorded the uses of penicillin in the form of yellow powder to save lives of soldiers. அப்போ வேர்ல்டு வார் நடந்தப்போ, வேர்ல்டு வார் செகண்ட் நடந்தப்போ என்னது, அங்கே உயிர்கள், அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸோட உயிர்களை காப்பாற்றுறதுக்கு இவர் வந்து பென்சில் இருந்து எதை ஃபார்ம் பண்ணார்? எல்லோ பவுடர் ஒன்று ஃபார்ம் பண்ணார். அதுதான் என்ன பண்ணுது, ஒரு ஆன்டிபயாட்டிக். அந்த பொடி தான் என்னது, அவங்க உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பயன்பட்டுச்சு, சோல்ஜர்ஸோட உயிர்களை. ஓகே. ஃபார் திஸ் டிஸ்கவரி, இது கண்டுபிடிச்சது ஒண்டர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது என்னது, ஒரு ஒண்டர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஹி சர்வ்ட் நோபல் ப்ரைஸ். இதுக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு இன் மெடிசன் இந்த இயர் 1945. யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தோன்னா எர்னஸ்ட் போரிஸ் செயின் அண்ட் ஷர் ஹவார்ட் வால்ட்ரி ஃப்ளோரே அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து என்ன பண்ணார், நோபல் ப்ரைஸ் இவருக்கு கிடைச்சிச்சு. ஓகே. மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜி பார்க்கலாமா. 1729 பிஏ மைக்கேலி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, எதுக்கு ஸ்போர் கல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். 1767 ஃபாண்டனே எதை ப்ரூவ் பண்ணார், ஃபங்கை வந்து ஒரு டிசீஸ் பிளான்ஸில் டிசீஸை ஏற்படுத்தும் ஃபங்கை வந்து அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா ஃபாண்டனே. 1767. 1873 சிஹெச் பிளாங்க்லே அப்படிங்கிறவர் எதை எப்படி ப்ரூவ் பண்ணாருன்னா, ஃபங்கை ஹுட் காஸ் அலர்ஜி இன் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அலர்ஜியை உண்டாக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார் சிஹெச் பிளாக்லி அப்படிங்கிறவர். 1904 பார்த்தா ஏஎஃப் பிளாக்ஸ்லி அப்படிங்கிறவர் ஹெட்ரோதாலிசம் இன் ஃபங்கையை ரிப்போர்ட் பண்ணார். ஃபங்கை என்ன பண்ணார், ரிப்போர்ட் பண்ணார். நெக்ஸ்ட் 1952 பார்த்தோம் அப்படின்னா பாண்டிகோர்வோ அப்படிங்கிறவர் அண்ட் ரோப்பர் அப்படிங்கிறவர் சேர்ந்து என்னது பேராசெக்சுவல் சைக்கிளை வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. 2 பேர் சேர்ந்து இணைஞ்சு பேராசெக்சுவல் சைக்கிளை கண்டுபிடிச்சாங்க, ரிப்போர்ட் பண்ணாங்க. அது சம்மந்தமாக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் ஃபங்கஸ் அப்படிங்கிற வேர்ல்டு எதில் இருந்து வந்துச்சு, லத்தீன். அதோட மீனிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூம். லத்தீனில் ஃபங்கஸ்க்கு மீனிங் என்னமா, மஷ்ரூம். ஃபங்கை வந்து இருக்கா அபிக்யூட்டஸ், யூகேரியாட்டிக், ஏக்ளோரோஃபிலஸ், ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ். இதை ஃபங்கஸோட கேரக்டர்ஸ். ஓகேவா. ஃபங்கஸ் வந்து என்னதுமா, யூபிக்யூட்டஸாக இருக்கும், யூகேரியாட்டிக் டைப்பில் இருக்கும், ஏக்ளோரோஃபிலஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து என்ன கிடையாது, பச்சையம் கிடையாது. அதாவது ஏக்ளோரோஃபிலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ். மெயினாக சொல்லணும், ஃபங்கஸ் வந்து என்னது, ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா. த எக்ஸிஸ்ட் இன் யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர் ஃபார்ம்ஸ். இதில் என்னது, யூனிசெல்லுலராக இருக்கலாம், மல்டி செல்லுலராக இருக்கலாம். ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்ட் என்ன, மைக்காலஜி. ஓகே. ஜி ஆர் மேக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா மஷ்ரூம். லோகோஸ்னால் என்னமா, ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மைக்காலஜி அப்படிங்கிறதோட மீனிங்னா. பிஏ மைக்கேலி அப்படிங்கிறது எதை கன்சிடர் பண்ணால் ஃபவுண்டர் ஆஃப் மைக்காலஜி. பிஏ மைக்கேலி அப்படிங்கிறதுனா ஃபவுண்டர் ஆஃப் மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சை என்னது மைக்காலஜியை தோற்றுவித்தவர் தான் யார் அப்படின்னா பிஏ மைச்சிலி அப்படிங்கிறது. ஓகே. ஃபியூ ரினோவ்டு மைக்காலஜிஸ்ட் இன்க்ளூட் ஆர்தர். யாரை மைக்காலஜிஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா ஆர்தர் ஹெச்ஆர் ஃபுல்லர், ஜான் வெப்ஸ்டர், ஹேக்ஸ்வர்த், எய்ன்ஸ்வர்த், பிபி முன்கர், ஹேசி மேத்தா, சிவி சுப்பிரமணியன், டிஎஸ் சதாசிவன். இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார், இவங்களாம் மைக்காலஜிஸ்ட். ஓகேவா. பூஞ்சையில் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களா, இவர் யார் அப்படின்னு இங்கே இதில் பாருங்கள். இதை இஜே பட்லர் அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி. யாருமா, இஜே பட்லர் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி. ஹி எஸ்டாப்ளிஷ்ட் இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் பூஷா, பீகார். இவர் என்ன எங்கே அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் எங்கே இது பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பூசா, பீகாரில் வந்து இவர் வந்து அங்கே நிறுவனத்தை நிறுவனார், பூசாலையும் பீகார்லேயும். இதுதான்
அடுத்து என்ன சொன்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண இட் வாஸ் லேட்டர் அதுக்கப்புறம் ஷிஃப்டட் டு நியூ டெல்லி ஷிஃப்ட் பண்ணார். அண்ட் அட் ப்ரெசன்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் நோன் அஸ் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இப்போ என்ன சொல்கிறோம் அந்த நிறுவனத்தை அப்படின்னு சொல்கிறோம், IARI டெல்லியில் இருக்கலாம், அது என்னன்னு சொல்கிறோம் இப்போ வந்து IARI இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெயரில் இப்போ வந்து நம்ம வந்து அறியப்படுறோம். நெக்ஸ்ட் ஹி பப்ளிஷ்ட் எ புக். இப்போ இவர் என்ன புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்கை அண்ட் டிசீஸ் இன் பிளான்ஸ் புக்ஸை வந்து ஆன் இந்தியன் பிளான் டிசீஸ் இந்த இயர் 1918 வந்து அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டார். ஓகேவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் ஏற்படக்கூடிய டிசீஸை பற்றி இந்த புக்ஸில் வந்து எழுதி அதை வந்து வெளியிட்டார், பப்ளிஷ் பண்ணார் 1918. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்கை, இதோட ஃபங்கை வந்து மெஜாரிட்டி எதனால் ஆனது மேக்ஸிமம் மேடப் ஆஃப் தின் டைப்பில் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா தின் டைப்பில் இருக்கும், ஃப்ளம்மண்டஸ் பிரான்ச்சு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கால்டு ஃப்ளம்மண்டட் அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைபே அப்படின்னு சொல்லுவோம். என்னது ஹைபே. ஓகேவா, ஃப்ளம்மண்டஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, தின் ஃப்ளம்மண்டஸ் ஸ்ட்ரக்சர் என்னமா சொல்லுவோம், ஹைபே சொல்லுவோம். ஏ நம்பர் ஆஃப் ஹைபே, அந்த நம்பர் ஆஃப் ஹைபே கெட் இன்டர் ஆன் டு ஃபார்ம் மைசீலியம். எதை தோற்றுவிக்குது, அந்த நம்பர் ஆஃப் ஹைபேல சேர்ந்து என்னது மைசீலியத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்வால் ஃபங்கை இஸ் மேடப் ஆஃப் செல்வால் எதனாலது பாலிசேக்ரைடு, அதாவது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கைட்டின் அப்படின்னு சொல்கிறோம். கைட்டின் அண்டு ஃபங்கல் செல்லுலோஸ். கைட்டின் வந்து பாலிமர் ஆஃப் என் அசிட்டல் குளுக்கோசமைனால் ஆனது கைட்டின் வந்து. இந்த ஃபங்கல் மைசீலியம் இஸ் கேட்டகரைஸ்ட் டு 2 டைப்ஸாக பேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபங்கல் மைசீலியம்னா 2 டைப்ஸாக பேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ஸ் அண்ட் என்னது பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செப்டா அப்படிங்கிறத வச்சு 2 டைப்ஸாக பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது இந்த இமேஜில் கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். லோயர் ஃபங்கை என்ன, லோயர் ஃபங்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பா வந்து எப்படின்னா ஏ செப்டேட்டாக இருக்கும், மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும். இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இஸ் நோனஸ் என்னது சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அல்புகோ. ஹையர் ஃபங்கையில் பார்த்தோம் அப்படின்னா செப்டம் எப்படி இருக்கும், ப்ரெசண்ட்டாக இருக்கும் பிட்வீன் த செல்வால் ஆஃப் த ஹைபே, பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் த ஹைபே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூசேரியம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வேறு இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மைசீலியம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த செப்டேட் மைசீலியம், சீனோசைட்டிக் மைசீலியம் செகண்ட் கொடுத்துருக்காது. இந்த மைசீலியத்தோட டைப்ஸ் இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி இருக்கும், லோயர் ஃபங்கையில் எப்படி இருக்கும், ஃபங்கஸ் வந்து ஹைப்பாக வந்து ஏ செப்டைட்டாக இருக்கும். லோயர் ஃபங்கையில் என்ன இருக்குமா ஏ செப்டைட்டாக இருக்கும், மல்டி நியூக்ளியேட்டராக இருக்கும், சீனோசைட்டிக் மைசீலியமாக இருக்கும். இதில் லோயர் ஃபங்கையில் எக்ஸாம்பிள் அல்புகோ சொல்லலாம். அதே மாதிரி தான் ஹையர் ஃபங்கையில் செப்டமாக இருக்கும், பிரித்து காணப்பட செப்டமாக இருக்கும். இது எப்படி இருக்கும், செல்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும். ஹைப்பால் என்ன இருக்கும், செல்ஸ் வந்து இருக்கிறதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the mycelium is organized into loosely or compactly interwoven fungal tissues called என்ன சொல்கிறோம் பிளாசன்ட் கைமா அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தா மைசீலியத்தில் ஹைப்பாக்கள் வந்து எப்படி இருக்கும், லூஸாக இருக்கும் அல்லது நெருக்கமாக இருந்து 2 இணைஞ்சு என்னது ஒரு ஃபங்கஸ் திசுவை வந்து உண்டு பண்ணும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் பிளாங்டன் கைமா அப்படின்னு சொல்கிறோம். பிளாங்டன் கைமா இட் இஸ் ஃபர்தர் டிவைட், அதாவது 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ப்ரோசன் கைமா அண்டு சூடோஃபேரன் கைமா அப்படிங்கிற 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் டைப் த ஹைப்பா ஆர் அரேஞ்ச்டு எப்படி இருக்கும், லூஸ்லியாக இருக்கும் பட் பேரலல் டு ஒன் அனதராக இருக்கும். த லேட்டர் ஹைப்பா ஆர் காம்பேக்ட்லி அரேஞ்சாக இருக்கும், லூஸ் தேர் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, இன் Holocarpic forms the entire thallus is converted into reproductive structure, whereas in eukarpic some regions of the thallus are involved in the reproduction, other regions remain vegetative. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹோலோகார்பிக் அப்படிங்கிறது முழு கனி உருப்புடைய என்டையர் தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டையர் தாலஸ் வந்து எல்லாமே என்டையர் ஃபங்கஸில் பார்த்தோம் அப்படின்னா என்டையர் தாலஸ் முழு உடலமும் அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சராக மாறிடுது. இதை என்ன சொல்கிறாங்க, இது வந்து யூகார்பிக் உண்மைக்கனி அப்படி சொல்லுவாங்க. யூகார்பிக்னா என்னமா உண்மைக்கனி. இதோட உடலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூகார்பிக்கில் வந்து சில பகுதிகள் மட்டும்தான் என்னது ரீப்ரொடக்ஷனில் ஈடுபட்டு அது தாலஸை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்கஸில் வந்து பார்த்தோன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இருக்கும். ஃபங்கஸில் என்ன மாதிரி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற 2 மெத்தட்ஸ் இருக்குது. செக்ஸுவல் பேஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அனமார்ப். அப்படி ஏசெக்சுவல் ஃபேஸ் என்னன்னு சொல்கிறோமா அனமார்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஏசெக்சுவல் ஃபேஸ் இஸ் கால்ட் அனமார்ப், த செக்ஸுவல் ஃபேஸ் இஸ் கால்ட் டீலோமார்ப். ஓகே, ஹெவி ஃபங்கஸ் ஹேவ் போத் பேஸ், 2 பேஸுமே இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொன்னால் ஹோலோமார்ப் அப்படின்னு சொல்கிறோம். முழு உடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது ரீப்ரொடக்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா general sexual reproduction in fungi includes 3 types இருக்கும். Sexual reproduction in how many types?
3 டைப்ஸில் நடைபெறும். ஃபஸ்ட்டு என்னதுன்னா 3 டைப்ஸில் ஃபியூசன் ஆஃப் 2 புரோட்டோபிளாஸ்ட், 2 புரோட்டோபிளாஸ்ட் வந்து இணையிறது ஃபியூசன் ஆகுது. அது என்னன்னு சொல்கிறோம்? பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பார்த்தோன்னா ஃபியூசன் ஆஃப் நியூக்ளியை வந்து ஃபியூசன் ஆகிறது, அதுக்கு வந்து என்ன கேரியோகேமின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் த்ரூ மியாசிஸ் மூலமாக ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறது. இதுதான் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை இஸ் கிவன் ஃபிகர் 1.1 இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. என்னென்ன ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை என்னென்ன ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு என்னது? ஜூஸ்போர்ஸ் மூலமாக ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஜூஸ்போர்ஸ், கொனிடியா, ஒய்டியா, ஃபிஷ் அண்ட் பட்டிங், கிளாமிடோஸ்போர். நெக்ஸ்ட் என்ன டைப் கொடுத்துருக்காங்க? இது 6 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மூலம் தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இப்போ ஜூஸ்போர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தேர் ஃப்ளாஜுலேட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ எது ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? சூஸ்போராஞ்சியாவை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கைட்ரேட்ஸ். நெக்ஸ்ட் கொனிடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஸ்போர்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணோம்? கொனிடியா ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் வந்து அஸ்பர்ஜில்லஸ் பென்சிலியம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஐடியா அப்படிங்கிறது ஐடியா அல்லது தாலோஸ்போர்ஸ், அது ஆந்த்ரோஸ்போர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து அதில் இருக்க ஹைப்பா வந்து என்ன பண்ணும்? டிவைட் ஆகும் அல்லது என்னது டெவலப்டு இன்ட்டு ஸ்போர்ஸ் கால்டு என்னன்னு சொல்கிறது? ஸ்போர்ஸ் வந்து டெவலப் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஐடியா அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் எரிசிப்பே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசன் வந்து பிளவுறுதல். வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து 2 டாக்டர் செல்ஸாக டிவைட் ஆகிறது தான் ஃபிசன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா என்னது? சைசோசாக்ரமெசிஸ் ஈஸ்ட் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டிங் அப்படிங்கிறது ஸ்மால் க்ரௌத், சின்ன க்ரௌத் வந்து டெவலப் ஆகும். அந்த பேரண்ட் செல்ஸில் ஸ்மால் க்ரௌத் வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் என்னாங்கன்னா டெவலப் ஆகிட்டு விச் கெட்ஸ் டிடெக்ட், அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடும். இங்கே பட்டிங் ஈஸ்ட் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா. ஃபஸ்ட்டு ஃபிஷன் கொடுத்துருக்காங்களா ஈஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஃபிஷன் வந்து எப்படி இருக்குது? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டிங் ஈஸ்ட் வந்து ஒரு முட்டு மாதிரி தோன்றுதா இல்லையா? எஸ், இந்த மாதிரி தோன்று டிடெக்ட் அதுலேருந்து பிரிஞ்சு இண்டிபெண்ட்டாக பிரிஞ்சு வந்துடும். எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து சாக்ரோமைசிஸ் ஈஸ்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா கிளாமிடோஸ்போர் திக் வால்டாக இருக்கும். இது வந்து ஒரு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் சொல்கிறோம். திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் வந்து சொல்கிறோம். இது கிளாமிடோஸ்போரை. எக்ஸாம்பிள் வந்து ஃபியூசேரியம். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃபங்கையில். ஓகே, என்னது? பிளானோகேமிட்டிக் காப்புலேஷன் அப்படியே கேமிட்டிகளோட இணைவு, இயக்க மூலமாக கேமிட்டிகளோட இணைவு தான் பிளானோகேமிட் காப்புலேஷன். ஃபியூசன் ஆகும்? மொட்டைல் கேமிட் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம்? ஃபியூசன் ஆஃப் மொட்டைல் கேமிட் இஸ் கால்டு பிளானோகேமிட் காப்புலேஷன். ஃபஸ்ட்டு அதில் என்ன டைப்ஸ் கொடுத்துருக்காங்க? ஐசோகேமி, நெக்ஸ்ட் செகண்ட் அனிசோகேமி, ஊகேமி அப்படிங்கிற 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. கேமிட் காப்புலேஷன் என்ன? ஹவு மெனி டைப்ஸ்? 3 டைப்ஸ். ஐசோகேமி, அனிசோகேமி, ஊகேமி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐசோகேமியில் பார்த்தீங்கன்னா ஃபியூசன் ஆஃப் மார்பாலஜிக்கலாக அண்ட் பிசியாலஜிக்கலாக என்னது? ஃபியூசன் ஆகிறது. சிமிலர் கேமிட்ஸ் ஒரே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய கேமிட்ஸ் வந்து மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலாக என்னது? ஃபியூஷன் ஆகிறதா என்னன்னு சொல்கிறோம்? ஐசோகேமி அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சிங்கைட்ரியம் அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனிசோகேமி அப்படிங்கிறது ஃபியூசன் ஆஃப் மார்பாலஜிக்கல் ஆர் பிசியாலஜிக்கல் டிஸ்சிமிலர் கேமிட்ஸ் அப்படிங்கிறது என்னது? வேறுபட்ட கேமிட்ஸ். அது வந்து என்னது? அதோட மார்பாலஜிக்கலும் பிசியாலஜிக்கலும் ஃபியூசன் ஆகிறது தான் அனிசோகேமி. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அல்லோமைசிஸ் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஊகேமி அப்படிங்கிறது ஃபியூசன் ஆஃப் போத் மார்பாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் டிஸ்சிமிலர் கேமிட்ஸ். என்ன சொல்கிறாங்க? தேர்ட் ஒன் வந்து ஊகேமி அப்படிங்கிறது பூரா மார்பாலஜிக்கலாலும் பிசியாலஜிக்கலும் டிஃப்ரெண்ட்டான 2 கேமிட்ஸ் வந்து இணையிறது தான். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா மோனோ பிளாபெரிஸ் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் வந்து கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட். கேமிட் மூலமாக எப்படி கான்டாக்ட் ஆகுது? டியூரிங் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கான்டாக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் ஆந்திரிடியம் அண்டு ஊகோனியம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆந்திரிடியம் ஊகோனிக்கிடையே கான்டாக்ட் ஏற்படுறதா என்னன்னு சொல்கிறோம்? கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து அல்புகோ. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்கம்மா தேர்ட் ஒன் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் அப்படிங்கிறது என்ன? ஃபியூசன் ஆஃப் கேமிட்டாஞ்சியா டு ஃபார்ம் சைக்கோஸ்போர். என்னது? சைக்கோஸ்போரை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இதோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? மியூக்கர் ரைசோபஸ். நெக்ஸ்ட் ஸ்பெர்மேஷியன்ஸ்
இணைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா யூனிநியூக்ளியேட் வந்து யூனிநியூக்ளியேட் என்ன பிக்னியோஸ்போர் அல்லது மைக்ரோ கொனிடியம் அப்படி இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? எசிப்டிவ் ஹைப்போசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மெத்தடுக்கு தான் ஸ்பெர்மெட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பக்சீனியா நியூரோஸ்போரா வந்து எக்ஸாம்பிள்மா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சொமட்டோகேமி. சொமட்டோகேமி அப்படிங்கிறது என்னது? ஃபியூஷன் ஆஃப் டூ சொமட்டிக் செல்ஸ், 2 உடல் செல்கள் வந்து என்னது இணைக்கிறது. ஃபியூஷன் ஆஃப் டூ சொமட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஹைப்பா. எக்ஸாம்பிள் அகாரிகஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே எது கொடுத்துருக்காங்கம்மா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் என்னது? இது வந்து ஈஸ்ட் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள். செகண்ட் பட்டிங் மெத்தடு ஏசில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொனிடியம் எப்படி ஃபார்மே பென்சிலியத்தில் கொனிடியம் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படி. இந்த கொனிடியம் ப்ரௌன் கலர் கொனிடியம், கீழே ஸ்டெரிக்மா அது ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. மெட்டுலா ரேமஸ் கொனிடியம் 4. நெக்ஸ்ட் வந்து தாலோஸ்போர் வந்து எரிசிஃபை எக்ஸாம்பிள் கொடுத்தா. இது ஒய்டியம் ஃபார்ம் ஆகுது ஒய்டியம் அதாம்மா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாமிடோஸ்போர் வந்து ஃபியூசேரியம். நெக்ஸ்ட்டு கேமிடாஞ்சியல் காண்டாக்ட் எப்படி நடக்கிறது நம்ம இப்படி தான் சொன்னோம். அது ஆந்திரீடியம் ஊகோனியம். ஓகேவா, இது கேமிடாஞ்சியல் காண்டாக்ட் நடக்கிறது. ஃபெர்டிலைசன் டியூப் கீழே இருக்குமா. இது ஸ்போராஞ்சியா வந்து ஃபார்ம் ஆகுது மியூக்கரில். எக்ஸாம்பிள் இதை ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீப்ரொடக்ஷன். இது ஃபங்கை ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னா ப்ளஸ் ட்ரெயின் மைனஸ் ட்ரெயின் வந்து ப்ரோ கேமிடாஞ்சியம் நடந்து என்னது சைக்கோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. சைக்கோஸ்போர்லேருந்து சைக்கோஸ்போராஞ்சியம் அதோட ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? சைக்கோஸ்போராஞ்சியம் க்ரோத் ஆகி சைக்கோஸ்போராஞ்சியம் வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகும். 2 ப்ளஸ் ட்ரெயினும் மைனஸ் ட்ரெயினும் இணைஞ்சு ப்ரோ கேமிடாஞ்சியம் மூலமாக என்னது இணைஞ்சு சைக்கோஸ்போரை தோற்றுவிக்கும். அந்த சைக்கோஸ்போரில் வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கு குறிப்பிட்ட ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோன்னா என்னது சைக்கோஸ்போராஞ்சியம் வந்து க்ரோ ஆகும். இதுதான் கேமிடாஞ்சியல் கோபுலேஷன் ரைசோபஸில் நடக்கிறதுமா. நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெர்மெட்டைசேஷன் நடக்குது. நியூரோஸ்போரால் ஸ்பெர்மெட்டைசேஷன் என்னது? ஸ்பெர்மெட்டைசேஷன் ஆர்கிகார்ப் இங்கே கொடுத்துங்க. ட்ரைகோ கைனே மைக்ரோ கொனிடியம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது ஸ்பெர்மெட்டைசேஷன். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. வி லேர்ன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. மெனி மைக்காலஜிஸ்ட் ஹவ் அட்டம் டு கிளாசிஃபை ஃபங்கை. நிறைய மைக்காலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஃபங்கஸோட வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த கால ட்ரெடிஷ்னல் கிளாசிஃபிகேஷன் கேட்டகரைஸ் ஹவு மெனி கிளாசிஃபிகேஷன் 4 கிளாஸாக பிரிச்சிருக்காங்க. பைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்ஸ் அப்படிங்கிற 4 கிளாஸஸாக ட்ரெடிஷ்னலில் பிரிச்சிருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அமாங் தீஸ் பைகோமைசிட்ஸில் வந்து என்னது எதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கல் ஸ்பீசிஸ் ஆஃப் ஊமைசிடிஸ், கைட்ரிடியோமைசிட்ஸ் அண்ட் சைகோமைசிட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை எதை கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா லோயர் ஃபங்கை இண்டிகேட்டிங் ஆல்கல் ஆரிஜின் ஃபங்கை வச்சு கன்சிடர் பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பண்ணால் கான்ஸ்டன்டைன் ஜே அலெக்சோபோலஸ் அண்ட் சார்லஸ் டபிள்யூ மிம்ஸ் இன் த இயர் 1979 ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை இந்த புக் என்டைல்ட் என்ன புக்கு? இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி அப்படிங்கிற புக்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாசிஃபை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாசிஃபை வந்து வேணால் 3 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஃபங்கல் இந்த கிளாசிஃபிகேஷனில் எப்படிமா பிரிச்சிருக்காங்க? 3 டிவிஷன்ஸாக ஃபங்கை வந்து பிரிச்சிருக்காங்க. என்ன நேம்? ஜிம்னோமைகோட்டா, மேஸ்டிகோமைகோட்டா, மேஸ்டிகோமைகோட்டா அப்படிங்கிற 3 தான் பிரிச்சிருக்காங்கம்மா. யார் ஹூ இஸ் கிளாசிஃபைட் திஸ் ஒன்? ஜே அலெக்சோபோலஸ், சார்லஸ் டபிள்யூ மிம்ஸ் அப்படிங்கிறது 1979 இதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஜிம்னோமைகோட்டா, மேஸ்டிகோமைகோட்டா, மேஸ்டிகோமைகோட்டா அப்படிங்கிற ஃபங்கையை 3 டிவிஷனாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தா 8 சப் டிவிஷன் இருக்கும், 11 கிளாஸஸ் இருக்குமா. 1 ஃபார்ம் கிளாஸஸ் என்னது? 3 ஃபார்ம் சப் கிளாஸஸை ஃபார்ம் பண்ணும். இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ரொப்போஸ்டு பை தம். ஓகே, இதோட சேலண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் தம் கிளாஸஸில் ஊமைசிட்ஸ், சைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் ஃபார்ம் கிளாஸ் டியூட்ரோமைசிட்ஸ் ஆர் டிஸ்கஸ் ப்ளோ. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊமைசிட்ஸ் அதோட சேலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. சீனோசைட்டிக் மைசிலி வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். ஊமைசிட்ஸில் என்னமா சீனோசைட்டிக் மைசிலி வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். செல்வால் வந்து எதனால் ஆனதுன்னா குளுக்கான் அண்ட் செல்லுலோஸ்னால ஆனது. ஜூஸ்போர் வித் 1 விப்ளாஸ் இருக்கும். ஜூஸ்போர் எப்படி இருக்கும்? 1 விப்ளாஸாக இருக்கும் அல்லது 1 டின்செல் வகையில் இருக்கும். அதோட ஃப்ளாஜெல்லாம் வந்து இதில் வந்து காணப்படும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்கிறோம்? ஊகோனியம் அப்படின்னு சொல்கிறோம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னமா ஊகோனியம். எக்ஸாம்பிள் வந்து அல்புகோ. ஓகேவா, இதான் ஊமைசிட்ஸோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைகோமைசிட்ஸோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆஃப் சேப்ரோபைட்டிக் அண்ட் லிவ் ஆன் டிக்கேயிங் பிளான்ட் அண்ட் அனிமல் மேட்டர் இன் த சாயில். சைகோமைசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான ஸ்பீசிஸ்லாம் எப்படி இருக்கும்? சேப்ரோபைட்டிக்காக தான் இருக்கும். இது மண்ணில் சாயிலில் இருக்கிற டிக்கேயான பிளான்ட் அண்ட் அனிமல்ஸோட உடலில் மீது உடல் அதோட பாடியில் தான் அது வந்து வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் லீட் பேரசிட்டிக் லைஃப். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எண்டோமார்ஃபா ஆன் ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்கிறாங்க. எண்டோமார்ஃபா ஹவுஸ் ஃப்ளை. வீட்டு ஈக்கள் இருக்கலாம் எண்டோமார்ஃபா அதிலிருந்து அது வாழும். வீட்டு ஈக்களில் வாழும்னு சொல்கிறாங்க.
சைகோமைசிட்ஸ். பிரெட் மோல்டு ஃபங்கை அப்படின்னு சொல்லி பிரெட் மோல்ட் ஃபங்கை ரொட்டி மீது வாழக்கூடிய அந்த ஃபங்கஸ் என்னன்னு சொல்கிறோம் மியூக்கர் ரைசோபஸ் சொல்கிறோம். இது வந்து கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை கோப்ரோஃபில்லஸ் பிரெட் மோல்டு ஃபங்கை அண்டு கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை. கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை அப்படிங்கிறது என்னென்னா ஃபங்கஸ் எங்கே க்ரோ ஆகும் டங்கில் வந்து அது வந்து க்ரோ ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பைலோபோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிலாங் டு திஸ் இந்த குரூப்பில் வந்து இது வந்து அடங்கியிருக்கு சைகோமைசிட்ஸில் வந்து. இந்த சைகோமைசிஸில் வந்து ரைசோபஸ் இதாமல் அதோட ஸ்ட்ரக்சரமாக ஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது என்ன ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் வந்து இருக்குது. ஸ்பொராஞ்சியோ போர் காலுமெல்லா அப்படிங்கிற அமைப்பு இருக்குமா. ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் வந்து ஸ்பொராஞ்சியம் அமைப்பு இதில் இருக்கும். இது அதோட ஸ்ட்ரக்சர் ரைசோபஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இந்த மைசீலியம் வந்து எப்படி இருக்குன்னா பிரான்ச்சாக இருக்கும் சீனோசைட்டிக்காக. மைசீலியம் எப்படிமா இருக்கும் பிரான்ச்சாகவும் சீனோசைட்டிக்காக இருக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இதில் இருக்கும். இது மூலமாக நடைபெறுதுன்னா ஸ்பொராஞ்சியம் மூலமாக. ஸ்போர்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸ்பொராஞ்சியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸ்பொராஞ்சியம். ஓகேவா. இதில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்கும். இது வந்து ஸ்பொராஞ்சியத்தை தோற்றுவிக்கும் ஸ்போர்களை தோற்றுவிக்கும். நெக்ஸ்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா by the fusion of gametangia. fusion gamete வந்து என்னது fusion ஆகும். ஓகேவா. அதில் என்ன கிடைக்கும் ஃபியூஷன் ஆகி சைகோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். சைகோஸ்போர் எப்படின்னா திக் வால்டு சைகோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். இட் ரிமைன்ஸ் டார்மெண்ட் ஆஃப் லாங் பீரியட்ஸ். இந்த சைகோஸ்போர் அண்டர்கோஸ் மியாசிஸ் அண்டு ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். இது நீண்ட காலத்துக்கு அப்புறம் லாங் பீரியடுக்கு அப்புறம் ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது மியாசிஸ் பகுப்பு நடந்து அதிலிருந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வி லேர்ன் ஆஸ்கோமைசிட்ஸ். ஆஸ்கோமைசிட்ஸில் எது இன்க்ளூட் ஆயிருக்குன்னா அதிக அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்டு பவுடரி மில்டியூஸ் கப் ஃபங்கை மோரல்ஸ் அண்ட் சோஆன் இதெல்லாம் இருக்கும். இது வந்து இமேஜில் கீழே கொடுத்துருப்பாங்க பார்க்கலாமா. ஆல்தோ மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்பீசிஸ் லிவிங் எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலான ஸ்பீசிஸ்லாம் டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட் சம் வந்து அக்வாட்டிக்கில் இருக்கும். என்விரான்மெண்ட்டில் போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர்லேயும் இருக்கும். ஓகேவா. இந்த மைசீலியம் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். பிரான்ச்டு வித் சிம்பிள் செப்டமாக இருக்கும். பிரான்ச்சாக இருக்கும் சிம்பிள் செப்டமாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் சேப்ரோஃபைட்ஸாக இருக்கும். என்ன அதிக அளவில் எப்படி இருக்கும் சேப்ரோஃபைட்ஸாக இருக்கும். ஃபியூ வந்து எப்படி இருக்கும் பேரசைட்ஸாக இருக்கும். பேரசைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருங்க பவுடரி மில்டிவ் எரிசிப்பே வந்து எக்ஸாம்பிள். ஓகே. இதான் எக்ஸாம்பிள் இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க. இது என்னது பெசைசா அப்படிங்கிறது பெசைசா கிளிஸ்டோதீசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஎஸ்ஆ பெரித்தீக்கம். இதோட விஎஸ் என்னது ஆஸ்கஸ் எப்படி ஆஸ்டியோல் ஆஸ்கஸ் ஆஸ்கோஸ்போர் பேராபைசிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆஸ்கஸ் எப்படி இதோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தானா பேராபைசிஸ் ஆஸ்கோஸ்போர் ஃபார்ம் ஆகிருக்கு இதில். ஓகே ஆஸ்கோஸ்போர்மா பெரித்தீக்கம் இது அப்போத்தீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நம்ம பார்க்கலாம் இது பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்மா. இது என்னது ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஸ்கஸில் எப்படி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா. இதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஸ்கோமைசிட்ஸ். ரீப்ரொடக்ஷன் ஆஸ்கோமைசிஸில் எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாமா. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து என்ன இதில் ஃபார்ம் ஆகுது ஃபிஷன் பட்டிங் ஒய்டியா கொனிடியா கிளாமிடோபோர் மூலமாக அதில் வந்து ஃபார்ம் ஆகுது. எஸ் ஆர் நோ எஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த ஃபியூஷன் ஆஃப் டூ கம்பேட்டபிள் நியூக்ளியே. டூ கம்பேட்டபிள் நியூக்ளியே வந்து இணைவதன் மூலமாக தான் என்னது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பிளாஸ்மோகெமி இஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை கேரியோகெமி இன்ஸ்டெட் ஆஃப் ஏ டயோகேரியாட்டிக் கண்டிஷன் இஸ் ப்ரோலாங்டு ஃபார் சிவிரல் ஜெனரேஷன். இதில் ஃபஸ்ட்டு சைட்டோபிளாஸை இணைவு வந்து நடக்கும். சைட்டோபிளாசம் வந்து என்னது இணைவு தொடர்ந்து என்னது நியூக்ளியஸ் இணைவு வந்து உடனே நடைபெறாது. ஓகேவா. இது டயகேரியாட்டிக்கில் இருந்து நீண்ட ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஹைப்பாக்கள் வந்து இதில் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. பிளாஸ்மோகவி நாட் இமீடியட்லி ஃபாலோட் பை அதாவது ஸ்பெஷல் ஹைப்பா கால்ட் அந்த ஹைப்பாக்கு என்ன சொல்கிறோம் ஆஸ்கோஜீனியஸ் ஹைப்பா அப்படின்னு சொல்கிறோம். க்ரோசியர் இஸ் ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா கொக்கி போன்ற அமைப்பு வந்து இதில் வந்து உருவாகும். ஆஸ்கோ இதில் என்னது க்ரோசியர் ஃபார்ம்டு டிப்பு அது நுனிப்பகுதியில் பார்த்தோன்னா ஆஸ்கோஜீனியஸ் கைப்பே வந்து ரீகர்வ்ஸ் ஃபார்ம் ஆகி கூக்டு செல் கொக்கி செல்லை வந்து உருவாக்கும். அதில் என்ன இருக்கு அப்படின்னா 2 நியூக்ளியை இருக்கும். அதில் என்ன இருக்குது 2 நியூக்ளியை இருக்காமல் கொக்கி போன்ற அமைப்பில் இந்த இமேஜ் இந்த ஸ்டெப்பில் பார்த்தா 2 நியூக்ளியை வந்து இருக்கும். 2 நியூக்ளியை வந்து penultimate cell of the hypa fused to form diploid nucleus. இதில் வந்து 2 நியூக்ளியஸ் அந்த நுனி அடி இருக்கணும். அடி செல்லில் பார்த்தோன்னா அந்த செல்லு பெனல்டிமேட் செல் அடி நுனியில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற 2 நியூக்ளியஸ் வந்து ஒன்றாக இணைஞ்சு எனது டிப்ளாய்ட் நியூக்ளியஸை வந்து
ஃபார்ம் பண்ணுது. த செல் ஃபார்ம்ஸ் யங் ஆஸ்கஸ். எது உருவாக்குது? ஒரு இளம் யங் ஆஸ்கஸ் வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணுது செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் த டிப்ளாய்டு நியூக்ளியஸ் வந்து அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன் அடைஞ்சு 4 ஹேப்ளாய்டு நியூக்ளியை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் அகைன் வந்து ஃபர்தர் டிவைடட் மைட்டாக்டிக்கலி டிவைட் ஆகி டு ஃபார்ம் எனது 8 நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகும். த நியூக்ளியஸ் கெட் ஆர்கனைஸ் வந்து ஹவு many ஆஸ்கோஸ்போர்? 8 ஆஸ்கோஸ்போர். இங்கே இருக்கு பாருமா, 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இங்கே இருக்கா இல்லையா க்ரீன் கலரில் 4 ரெட் கலர் 4 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து இறுதியாக வந்து நம்மளுக்கு என்னது ஃபார்ம் பண்ணும். இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் ஃபவுண்ட் எங்கே இருக்கும்னா இன்சைட் பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம்? ஆஸ்கஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஆஸ்கஸ் சொல்கிறோம் விஎஸ் ஆஃப் அப்போதிசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது ஆஸ்கஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதா இல்லையா? எஸ், பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா? அதான் ஆஸ்கஸ் சொல்கிறோம். டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆஸ்கஸ் இந்த குரூப்பில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்புலரில் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த குரூப்பில் ஆஸ்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்கோமைசிட்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்கே கெட் சரௌண்டட் பை ஸ்டெரைல் ஹைப்பை வந்து அதில் ஸ்டெரண்டாக இருக்கும். எதை ஃபார்ம் பண்ணுன்னா ஃப்ரூட் பாடியை வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து ஆஸ்கோ கார்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரூட் பாடியை ஸ்டெரைல் ஹைப்பை வந்து ஃப்ரூட் பாடியை ஃபார்ம் பண்ணுறதுனால அதுக்கு என்னன்னு சொல்கிறோம்? ஆஸ்கோ கார்ப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 4 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்கோ கார்ப் இருக்குமா, கிளிஸ்டோதீசியம், பெரிதீசியம், அப்போதீசியம், சூடோதீசியம் அப்படிங்கிற 4 இருக்கும். இதில் கொடுத்துருக்கிறது விஎஸ்ஆ பெரிதீசியமும் அப்போதீசியம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிளிஸ்டோதீசியம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி க்ளோஸ்டாக இருக்கும். கிளிஸ்டோதீசியம் அப்படிங்கிறது முழுமையாக மூடியது, கம்ப்ளீட்லி க்ளோஸ்டாக இருக்கும். பெரிதீசியம் வந்து ஃப்ளாக் ஷேப்டு வித் ஆஸ்ட்ரியோல், ஃப்ளாக் ஷேப்பில் இருக்கும். ஆஸ்ட்ரியோல் ஒரு துளையோடு இருக்கும். ஃப்ளாக் ஷேப்பில் துளையோட இருக்கும். ஆஸ்ட்ரியோல்னா ஒரு துளை வடிவில் இருக்கும். இந்த இதில் கொடுத்துருக்காங்க விஎஸ் ஆஃப் பெரிதீசியம். இதில் கூட ஆஸ்ட்ரியோல் அப்படிங்கிற துளை வடிவத்தில் ஒரு ஃப்ளாக் ஷேப்பில் இருக்கும். இங்கே ஒரு ஆஸ்ட்ரியோல் பகுதி இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்போதீசியம். அப்போதீசியம் அப்படின்னா கப் ஷேப்பில் இருக்கும், ஓப்பன் டைப்பில் இருக்கும். அண்டு சூடோதீசியம். நெக்ஸ்ட் வி லேர்ன் பெசிடியோமைசிட்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பெசிடியோமைசிட்ஸில் எதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? பஃப் பால்ஸ், டோட்ஸ்டூல், பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை, ப்ராக்கெட் ஃபங்கை, ஸ்டிங் ஹார்ன்ஸ், ரஸ்ட் அண்ட் ஸ்மெட்ஸ் அப்படிங்கிற இதை பெசிடியோமைசிட்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்குமா. இங்கே ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் பெசிடியோமைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னது ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ்டர், டோலிஃபோர் செப்டம் எப்படி உருவாகுது அப்படிங்க. ஜியாஸ்டர், ஃபஸ்ட்டுன்னா ஜியாஸ்டர் ஃபஸ்ட் இமேஜில் கொடுத்தாங்க ஜியாஸ்டர்மா. டோலிஃபோர் செப்டம் வந்து மத்தளம் போன்ற ஒரு துளை தெரப்பி எப்படி உருவாகுது அப்படிங்கிறது, அதாவது ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாம்ப் கனெக்ஷன் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் வி லேர்ன் this type. ஓகே, தி மெம்பர்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் அண்ட் லீட் எ சேப்ரோஃபைட்டிக் ஆர் பேரசைட்டிக் மோட் ஆஃப் லைஃப். இது லைஃப்பில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா சேப்ரோஃபைட்டாக இருக்கும். அதோட எப்படி இருக்கும்? சேப்ரோஃபைட்டிக்காக இருக்கும். டெரஸ்ட்ரியல் இது பேரசைட்டிக்காகவும் இருக்கும். இது டெரஸ்ட்ரியலில் இந்த நிலத்தில் வாழக்கூடிய தன்மை பெற்றது. நெக்ஸ்ட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைசினி எப்படி இருக்கும்? வெல் டெவலப்டாக இருக்கும், செப்டேட்டாக இருக்கும். வெல் டெவலப், செப்டேட் அந்த எப்படி இருக்கும்? டாலிஃபோர் செப்டம். டாலிஃபோர் செப்டம் எப்படி மத்தளம் போன்ற அதை தான் சொல்கிறோம். டாலிஃபோர் செப்டமாக இருக்கும். மத்தளை துளை தடிப்பு அப்படிங்கிற சொல்கிறோம். அந்த மைசீலியம் அந்த மாதிரி காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அது ப்ராக்கெட் லைக்கில் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் மைசீலியம் நேம்லி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்கிறோம். பிரைமரி அப்படிங்கிறது மோனோகேரியாட்டிக், செகண்டரி டைகேரியாட்டிக், டெர்ஷரி ஆர் ஃபவுண்ட் இருக்கும். கிளாம்ப் கனெக்ஷன்ஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகும். எதுக்காக அப்படி எப்படி ஃபார்ம் பண்ணணும்? டு மெயின்டைன் டைகேரியாட்டிக் கண்டிஷன்ஸில் வந்து இது வந்து கிளாம்ப் கனெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை எது மூலமாக நடக்கும் அப்படின்னா கொனிடியா ஒய்டியா பட்டிங் மூலமாக தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ப்ரெசண்ட்டு, பட் என்னது செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரெசண்ட்டு, அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் என்னது இது வந்து ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். சொமட்டோகேமி ஆர் ஸ்பெர்மடைசேஷன் ரிசல்ட் இன் பிளாஸ்மோகேமி. Karyogamy is delayed and dikaryotic phase is prolonged. Karyogamy takes place in Pisidium and it is immediately followed by meiotic division. இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? டிப்ளாய்டு கிளாம்ப் கனெக்ஷன் வந்து இதில் இருக்கும். இதில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இதில் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரெசன்ட்டு செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆப்ஷன் சொல்கிறோம். இதில் வந்து சொமட்டோகேமி ஸ்பெர்மடைசேஷன் இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இணை வழியாக வந்து சைட்டோபிளாச இணை வந்து நடைபெறுதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து கேரியோகேமி வந்து என்னது? கேரியோகேமி என்னது? உட்கரி இணைவே சொல்லுவோம். இந்த உட்கரி இணைவு வந்து லேட்டாகி என்னது ரொம்ப நேராகி என்னது 2 டிப்ளாய்டு நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பாக்கள் வந்து தோன்றும். டிப்ளாய்டு நிலையில் ஹைப்பாக்கள் உள்ளன. பெசிடியத்தில்
இப்போ என்னது கேரியோகேமி வந்து எதுங்க பெசிடியத்தில் நடைபெறும். அதான் சொல்கிறாங்க கேரியோகேமி டெக்ஸ் பிளேஸ்ட் இன் பெசிடியத்தில் தோன்றும். ஓகேவா? அது வந்து திருப்பி மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து நடைபெறும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா the 4 nuclei thus formed or transformed into basidiospore. The 4 nuclei thus formed or transformed into basidiospore. 4 nuclei வந்து என்னது thus formed ஆகும் transformed into basidiospore which are born and stigmata outside the basidium. இந்த basidium வந்து எப்படி இருக்குன்னா club shapes இருக்கும். 4 basidiospore வந்து அதில் இருக்குமா. இந்த குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலரே என்னன்னு சொல்கிறோம், அதனால தான் glove fungi அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன சொல்கிறோம், இது வந்து glove fungi அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஃப்ரூட் பாடி பார்த்தோம் அப்படின்னா பெசிடியோகார்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரூட் பாடி நம்ம பெசிடியோகார்ப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டியூட்ரோமைசிட்ஸ் பார்க்கலாம். டியூட்ரோமைசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபங்கை இம்பெர்ஃபெக்டை அப்படின்னு சொல்லுவோம். டியூட்ரோமைசிஸ் என்ன சொல்கிறோம், ஃபங்கை இம்பெர்ஃபெக்டை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. என்னது பிக்னீடியமில் வந்து பார்த்தா போமா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிக்னியோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோலிட்டோட்ரைக்கு வந்து எக்ஸாம்பிளாக ஏஷர் வில்லஸில் கொடுத்துருக்காங்க. கொத்துக்கணி இருப்புன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபியம் அப்படிங்கிறது சைனிமா அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் அதை பற்றி. இந்த ஃபங்கை இந்த குரூப் பார்த்தோம் அப்படின்னா லேக் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், லேக்காக இருக்கும். இந்த குரூப்பில் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் லேக்காக இருக்கிறனால இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்பெர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் லிவ்ஸ் ஆர் சேஃப்ரோஃபைட்ஸ். நிறைய என்னது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எது எங்கே எப்படி வாழுது, சாயிலில் வந்து சேஃப்ரோஃபைட்ஸாக தான் இருக்கும். மெனி ஆர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் பேரசைட்ஸாக இருக்கும். ஏசெக்ஸுவல் reproduction take place by the production of asexual reproduction பார்த்தோம் அப்படின்னா எப்படி நடைபெறும், கொனிடியா, கிளாமிடோஸ்போர், பட்டிங், ஐடியா எக்ஸெட்ரா இது மூலம் நடைபெறும். கொனிடியா ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் எ ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கால்டு. கொனிடியா எதை ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறா ஃபார்ம் பண்ணுது, பிக்னீடியம், செர்விலஸ், ஸ்பொரோடகியம் அண்டு சைனிமேட்டா அப்படிங்கிறது 4 டைப்ஸில் இருக்கும். அதை எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருந்தோம். ஸ்போரோடோஹியம். பேராசெக்சுவல் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்ஸ் பண்ண இந்த குரூப் ஆஃப் ஃபங்கைல என்ன இருக்கும், பேராசெக்சுவல் சைக்கிள் வந்து இதில் வந்து இருக்கும் இந்த குரூப்பில். ஓகேவா? திஸ் பிரிங்ஸ் ஜெனட்டிக் வேரியேஷன் அமாங் தி ஸ்பீஸ். இதில் வந்து இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா இது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ஃபங்கஸ் வந்து டெலிசியஸாக இருக்கும். நியூட்ரிஷன் ஃபுட் கால்டு என்னன்னு சொல்கிறோம், டெலிசியஸ் நியூட்ரிஷன் ஃபுட் என்னன்னு சொல்கிறோமா, ஃபங்கஸ் வந்து எது ப்ரொவைட் பண்ணுது, மஷ்ரூம்ஸ். அதை தான் மஷ்ரூம்ஸ் சொல்கிறோம். காளான் நம்ம சாப்பிட்றோம்ல அதை தான் சொல்கிறோம். ஃபங்கை ப்ரொவைட் டெலிசியஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபார்ம் பண்ணுது, அதை தான் மஷ்ரூம் சொல்கிறோம். The recycle the minerals by decompose the litter, thus adding fertility in the soil. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேரி இண்டஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் செல்ஸாக யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னு சொல்கிறோம், ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் செல் ஃபங்கஸ் என்னமா சொல்கிறோம், டேரி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறத ஈஸ்ட். ஓகேவா? த டெட்ரைட் த டிம்பர் ஃபங்கை காஸ் ஃபுட் பாய்சனிங். ஃபுட் பாய்சனிங் அது என்னது தோற்றுவிக்கும். ஃபங்கஸ் காஸ் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்ஸின், நச்சு பொருட்களையும் உருவாக்கும். இது பெனிஃபிஷியலாகவும் இருக்கும், ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை பற்றி பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட்டு ஃபுட்டில் எப்படி பெனிஃபிஷியலாக இருக்குது, மஷ்ரூம்ஸ் லைக் பார்த்தோம் அப்படின்னா லென்டினஸ், எரோட்டஸ், அக்வாரிக்கஸ், பைஸ்போரஸ், வால்வேசி அப்படிங்கிறது என்ன வருது, நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்டாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். ஈஸ்ட்டில் விட்டமின் பி, எரிமோதீசியம் ஆஸ்டிபி வந்து விட்டமின் B12 நம்மளுக்கு வந்து தருது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெடிசனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. விச் அரெஸ்ட் த க்ரோத் அண்ட் டெஸ்ட்ராய் த பாக்டீரியாங்களோட வளர்ச்சி என்னது தடுக்கும். அதை அழிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபங்கஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்சிலின் ஒட்டைட்டம், செப்ளோஸ்போரின், அக்ரிமோனியம், கிரைசோஜீனம், கிரைசியோபல்வின், பெனிசிலியம், கிரைசோபல்வம் இதெல்லாம் இதில் வந்து இருக்குது. இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ்மா. கிளாவிசெப்ஸ் பர்பியூரா அப்படிங்கிற ப்ரொடியூஸ் பண்ணுற எர்காட்டமைன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக மெடிசனாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிறது என்னது ரத்த குழாயினை சுருங்க வைக்கிறதுக்காக மருந்தாக வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சிட்ரிக் ஆசிட், குளுக்கோனிக் ஆசிட்ஸ் தயாரிக்கிறதுக்கு அஸ்பர்ஜில்லஸ் நைஜர் அப்படிங்கிற ஃபங்கஸும், இட்டகோனிக் ஆசிட்ஸ் வந்து அஸ்பர்ஜில்லஸ் டெரியஸ், கோஜிக் அமிலம் தயாரிக்கிறதுக்காக அஸ்பர்ஜில்லஸ் ஒரைசி அப்படிங்கிற ஃபங்கஸ் வந்து இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேக்கரி அண்ட் ப்ரீவரி அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கரி
அண்ட் ப்ரீவரியில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து சாக்ரோமைசிஸ் செர்சிவியா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க பேக்கரியில். எதுக்கு? ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறது, நொதித்தல் மூலமாக ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர்ஸ் டு ஈல்ட் ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பேக்கரிஸில் யூட்டிலைஸ் ஈஸ்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. பேக்கரி ப்ராடக்ட்ஸில் ப்ரெட் தயாரிக்கிறதுக்கு, பன்ஸ், ரோல்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஃபங்கஸ் வந்து பென்சிலியம் ட்ராக்வியோபோர்ட்டே, பென்சிலியம் கேமம்பர்ட்டே இதெல்லாம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சீஸ் ஓகேவா, எம்ப்ளாய்ட் இன் சீஸ் ப்ரொடக்ஷனுக்காக இது வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஃபங்கஸ் வந்து. விச் ஃபங்கஸ்? பென்சிலியம் ரொகஃபர்ட்டே அண்ட் பென்சிலியம் கேமம்பர்ட்டி அப்படிங்கிறது எம்ப்ளாய்டாக வணிக ரீதியாக உற்பத்தி பெருக்கிறதுக்காக சீஸ் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ் வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு, என்சைம்ஸில் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்சைம்ஸ் உற்பத்தி பண்ணுறதுல, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல அஸ்பர்ஜில்லஸ் ஒரைசோ, அஸ்பர்ஜில்லஸ் நைஜர், அந்த இதெல்லாம் வந்து என்சைம் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குன்னா லைக் அமைலேஸ், ப்ரோட்டியஸ், லாக்டேஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ரென்னேட் அப்படிங்கிறது, ரென்னேட் விச் ஹெல்ப்ஸ், எது ஹெல்ப்ஸாக இருக்குது? கோகுலேஷன் ஆஃப் மில்க் இன் சீஸ் மேனுஃபேக்சரிங் டிரைவ்ட் ஃப்ரம் மியூக்கர் ஸ்பீசிஸ். சீஸ் ப்ரொடக்ஷனில் வந்து பால் வந்து உறையுதுலமா, மில்க் வந்து உறையிறதுக்காக கோகுலேஷன் ஆஃப் மில்க்னா என்னது? மில்க் வந்து பால் உறையிறதுக்கு தேவையான பாலாடைக்கட்டை சீஸ் தயாரிக்கிறதுல வந்து மியூக்கர் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் வந்து பயன்படுத்தி இது வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா மைக்கோரைசா வந்து மைக்கோரைசா ஃபார்மிங் ஃபங்கை லைக் என்னென்ன மைக்கோரைசா என்னென்னு சொல்கிறோம்னா ரைசோக்டோனியா, ஃபாலஸ், கிளிரோடெர்மா போன்ற ஃபங்கஸ்லாம் வந்து பிளான்ட்ஸில் இருக்க வாட்டரையும் இது என்னது வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ண ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்கை லைக் பியூவேரியா பேசியானா, மெட்டாரைசியம் அனைசோஃபிலியா அப்படிங்கிற ஃபங்கஸ் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் கிராப்ஸை தாக்கக்கூடிய இன்செக்ட்ஸை வந்து அழிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிப்ரலே, ஃபியூஜிக்ரே அண்டு பூஞ்சை ஃபங்கஸை உற்பத்தி செய்கிற ஜிப்ரலின் அப்படி என்ற அந்த பொருள் வந்து ஃபங்கஸ்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஜிப்ரலின் அப்படிங்கிற பொருள் வந்து தாவர வளர்ச்சியை வந்து கிராப் ப்ரொடக்ஷன் இருக்கும், அது வந்து சீராக வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, க்ரோத் ப்ரொமோட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜிப்ரலா ஃபியூஜிக்ரே அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதோட ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாமா? ஃபங்கை லைக் அமானிட்டா பெலோடஸ், அமானிட்டா ஃபெலாய்ட்ஸ், அமானிட்டா வெர்னா, போலிட்டஸ் சடானஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அதிக பாய்ஸ்னஸ் காளான் அப்படின்னு சொல்கிறோம், பாய்ஸ்னஸை உருவாக்கக்கூடிய ஒரு டாக்ஸின்னு சொல்கிறோம். இந்த ஃபங்கஸ்லாம் என்னன்னு சொல்கிறோம்? டோட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டோட் டூல்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா தவளை இருக்கை பூஞ்சிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கம்மா, டோட் டூல்ஸாக சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அஸ்பர்ஜில்லஸ் ரைசோபஸ் மியூக்கர் பென்சிலியம் இதில் இன்வால்வ் இருக்குது. எதுனா ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் ஸ்பாயிலேஜ் பண்ணுறதுல இன்வால்வ்டாக இருக்குது. அஸ்பர்ஜில்லல் ஃப்ளேவிஸ் வந்து இன்ஃபெக்ட் ட்ரைட் ஃபுட்ஸ், எதை இன்ஃபெக்ட் பண்ணுது? ட்ரைட் ஃபுட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கார்சினோஜெனிட்டிக் டாக்ஸின் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கார்சினோஜெனிக் டாக்ஸினாக ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் ஏஃப்ளாக்டாக்சின் அப்படின்னு சொல்லுவோம், ஏஃப்ளாக்டாக்சின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேறு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேட்லின், ஆக்ட்ரோடாக்சின் ஆக்ட்ரோடாக்சின் ஏ அப்படிங்கிறது என்ன சம் ஆஃப் இதெல்லாம் ஒரு டாக்ஸின்மா, ஒரு நச்சுத்தன்மை. இதை எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? பை ஃபங்கஸ்லேருந்து இது ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் வந்து நிறைய டிசீஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் பிளான்ட்ஸுக்கும் உருவாகுது, அது இங்கே டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குமா என்னென்ன டிசீஸ்னு. நேம் ஆஃப் த டிசீஸ், காசல் ஆர்கானிசம்ஸ். பிளான்ட் டிசீஸ் பார்த்தோன்னா பிளாஸ்ட் ஆஃப் பேடி அப்படிங்கிறது இந்த பேக்டா பார்த்தே கிரைசியே. நெக்ஸ்ட்டு ரெட் ராட் ஆஃப் சுகர் கோன், கோலியோ ட்ரைக்கம் ஃபல்கேட்டம். நெக்ஸ்ட்டு ஆந்த்ரோகோனஸ் ஆஃப் பீன்ஸ் அப்படி கோலியோ ட்ரைக்கம் லிண்டி மூட்ரியானம். நெக்ஸ்ட்டு பீன்ஸில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ்ட் ஆஃப் குர்ஷிஃபர்ஸ் அப்படிங்கிறது அல்புகோ கேண்டிடா. பீச் லீஃப் கேர்ள் வந்து டேப்ரினா டிபார்பன்ஸ். நெக்ஸ்ட் ரஸ்ட் ஆஃப் வீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்சீனியா கிராமினஸ் ட்ரிட்டிசை அப்படிங்கிறது. இதுதான் என்னது பிளான்ட் டிசீஸ், பிளான்ட்ஸில் ஃபங்கஸ்னால உருவாகக்கூடிய டிசீஸ்மா. நெக்ஸ்ட் ஹியூமன் டிசீஸ் பார்க்கலாமா? ஹியூமன்ஸில் என்னென்ன மனிதர்களுக்கு என்னென்ன நோய் ஏற்படும்? ஆந்த்லட்ஸ் ஃபுட், சேற்று ஃபுட்னு சொல்கிறோம்ல, ஆந்த்லட்ஸ் ஃபுட் வந்து உருவாகும். இது எந்த ஃபங்கஸ் மூலமாக? எபிடோடெர்மைட்டன் பிளாக் கோஷன் மூலமாக. நெக்ஸ்ட்டு கேண்டிடியாஸ் வந்து கேண்டிடா ஆல்பிகன்ஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ் மூலமாக உருவாகுது. கோக்கிடியோடோமைகோசிஸ் அப்படிங்கிறது கோக்கிடியோடிஸ் இமிட்டிஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ் மூலமாக உருவாகுது. நெக்ஸ்ட்டு அஸ்பர்ஜில்லோசிஸ் வந்து அஸ்பர்ஜில்லஸ் மியூக்கோ கேட்டஸ் ஃபியூமி கேட்டஸ் அப்படிங்கிற மூலமாக உருவாகுது இந்த ஃபங்கஸ் மூலமாக.
ஓகே, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. டியூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? டெர்மட்டோஃபைட்ஸ் ஆர் ஃபங்கை விச் காஸ் இன்ஃபெக்ஷன் ஸ்கின். டெர்மட்டோஃபைட்ஸ் வந்து எங்கே உருவாக்குது? நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன் உண்டாகக்கூடிய ஒரு ஃபங்கஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைகோஃபைட்டான், டினியா மைக்ரோஸ்போரம், எபிடோ மார்ஃபைட்டான் அப்படின்னு சொல்கிறோம். எபிடெட் மார்ஃபைட்டான். இந்த லேட் பிளைட் டிசீஸ் வந்து பார்த்தோன்னா பொட்டோட்டோவில் உருவாகும். எது மூலம்? பைட்டோதோரா இன்ஃபெஸ்டன்ஸ் வந்து மூலமாக தான் பொட்டேட்டோவில் லேட் பிளைட் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காஸ் மில்லியன் டெத்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது ட்ரூ மோர் டு எமிக்ரேட் ஃபார்ம் அயர்லாண்ட் 1943 1945. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசோ அப்படிங்கிற பிளைட் ஆஃப் பேர்டி வந்து இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர் ஆஃப் பெங்கல் ஃபேமைன் 1942 1943. இதனால இந்த நோய்கள்னால நிறைய பாதிப்புகள் வந்து பஞ்சத்துக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பஞ்சம்னா பெங்கல் ஃபெமைன் அப்படிங்கிறது என்னது? பெரும் பஞ்சம் ஏற்படுறதுக்கு வந்து இது காரணமாக இருந்துச்சு இந்த டிசீஸ் வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. கீப் எ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் இன் எ க்ளீன் பிளாஸ்டிக் ட்ரேயில் நீங்கள் என்ன ஒரு பிரெட் ஸ்லைஸை வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க? ஒரு லிட்டில் வாட்டர் வந்து அது மேலே கொஞ்சம் சர்ஃபேஸில் ஈரமாக இருக்கிற மாதிரி லிட்டில் வாட்டர் வந்து ஊற்றுறீங்க. லீவ் த செட்டப் 3-4 டேஸ்க்கு வந்து செட்டப் அப்படி வச்சிட்டிங்கன்னா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதில் வந்து மோல்டு, ஒரு பூஞ்சைகள் ஃபங்கஸ் வந்து உருவாயிருக்கும். அந்த இது மேலே மோல்டாக இருக்கும். இதை என்ன நீடியில் எடுத்து என்ன பண்ணலாம்? அது மைசீலியம், அதாவது மைசீலியத்தை எடுத்து என்ன பண்ண ஸ்லைடில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மைசீலியம் யூஸிங் லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட மைசீலியம் அண்ட் ஸ்போராஞ்சியம் அண்டர் த மைக்ரோஸ்கோப் ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். இந்த அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்குது. மைசீலியத்தோட ஸ்ட்ரக்சர், ஃபங்கஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அதுதான் ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து எதை வந்து பேஸ் அதோட கேரக்டர் வச்சு அது எந்த குரூப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் மைக்கோரைசா. வி லேர்ன் மைக்கோரைசா. மைக்கோரைசா அப்படிங்கிறது இதாமா, இது டிஎஸ் ரூட் மைக்கோரைசா அப்படிங்கிறது என்னது? ரூட்டில் இருக்கும். அதான் டிஎஸ் அதோட செக்ஷன் வந்து எடுத்து இதில் பார்த்துருக்காங்க. டிஎஸ் ரூட் ஆஃப் மைக்கோரைசா. ஓகே, the symbiotic association between fungal mycelium of roots of plants is called என்னன்னு சொல்கிறோம்? மைக்கோரைசா அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்கஸில் என்னது? between ஃபங்கலுக்கும் என்னது ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்க்கும் சேர்ந்து ஒரு சிம்பயாட்டிக் அசோசியன்ஸ் வந்து உருவாக்குது. பிளான்ட்ல இருந்த வேர்களுக்கும் ஃபங்கல்ஸில் இருக்க மைசீலியத்துலேயும் ஒரு சிம்பயாட்டிக் வாழ்க்கை வந்து நடக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? மைக்கோரைசான்னு சொல்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கை என்ன பண்ணுன்னா நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணும். ஃபங்கஸ் வந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணும். ரூட்டில் இருந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணிக்கும். இன்டர்ன் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னது? இதுவும் பெனிஃபிஷியல் அதமாக இருக்கும். அதான் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் சொல்லுவோம். இன்டர்ன் அதுக்கு பதிலாக ஹைப்பல் வந்து அந்த ஃபங்கஸில் ஹைப்பல் இருக்குது. நம்ம ஹைப்பல் நெட்வொர்க் ஆஃப் மைக்கோரைசா இருக்க ஹைப்பல் நெட்வொர்க் ஆஃப் மைக்கோரைசா ஃபார்மிங் fungi helps the plant to absorb water and mineral nutrients from the soil. சாயில் இருந்து என்னது? ஹைப்பா பிளான்ட்ல இருந்த பிளான்ட் சாயில் இருந்து அதோட வாட்டரையும் அந்த நியூட்ரியன்ஸ் உறிஞ்சுவதற்கு என்னது? அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இதுதான் மைக்கோரைசா. மைக்கோரைசா வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்கம்மா. ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பயாட்டிக் அசோசியேஷனாக இருக்கும். பிளான்ட்ஸில் இருக்க ரூட்ஸும் ஃபங்கஸில் இருக்க மைசீலியங்களும். ஓகேவா? அதில் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு ஓகேவா? அது என்ன டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட் மைக்கோரைஸோட இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா எது ஹெல்ப்பாக இருக்குது? டு டிரைவ் நியூட்ரியன்ஸ் இன் மோனோட்ரோஃபா சேப்ரோஃபைட்டிக் ஆஞ்சியோஸ்பர்ம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் டு த பிளான்ட்ஸ். தாவரங்களுக்கு என்னது? ஆர்கானிக் அதாவது மினரல்ஸையும் வாட்டரையும் என்னது? அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு இந்த மைக்கோரைசா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொவைட்ஸ் ட்ராட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ட்ஸில் வந்து ட்ராட் ரெசிஸ்டன்ஸ் டு த பிளான்ட்ஸ். தாவரங்களுக்கு வறட்சி எதிர்ப்பு தன்மையை வந்து இது வந்து தருது. ப்ரொடெக்ட்ஸ் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் ஃப்ரம் த அட்டாக் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன். பிளான்ட் பேத்தோஜன்லேருந்து இது வந்து பாதுகாக்குது. பிளான்ட்ஸோட பிளான்ட் ரூட்ஸை வந்து பாதுகாக்குது. நெக்ஸ்ட் அதோட இது 3 டைப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. டைப்ஸ் ஆஃப் மைக்கோரைசா, எக்டோமைக்கோரைசா, எண்டோமைக்கோரைசா, எக்டெண்டோமைக்கோரைசா அப்படிங்கிற 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த ஃபங்கல் மைசீரியம் வந்து ஃபார்ம்ஸ் பண்ணுது. டென்ஸ் சீத்தை வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபங்கல் மைசீரியம் என்ன பண்ணுது? ரூட்டுக்கிட்ட டென்ஸ் என்னது? சீத் அரவுண்ட் த ரூட் கால்டு. அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேன்டில் அப்படின்னு சொல்கிறோம். டென்ஸ் சீத் அரவுண்ட் த
ரூட்ஸ், அதாவது என்னென்னு சொல்கிறோம், மேண்டில் மேலுரை அப்படின்னு சொல்கிறோம். வேர் இருக்குல்ல ரூட்டை சூழ்ந்து சரௌண்ட் பண்ணி என்னது அடர்த்தியான ஒரு உரையை வந்து தோற்றுவிக்கும் ஃபங்கஸ் மைசீலியம், அதுதான் மேண்டில்னு சொல்கிறோம். இந்த ஹைபல் நெட்வொர்க் பெனட்ரேட் த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ஆஃப் த எமிடர்மிஸ் அண்ட் கார்டெக்ஸ் டு ஃபார்ம் ஹார்டிக் நெட். என்னது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்டிக் நெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லோட இடைவெளி, செல் இன்டர்செல் இருக்குமா, இன்ட்ரா செல்லுலார்னு செல்லோட இடைவெளியில் ஊடுருவி சென்று என்னது அதோட கார்டெக்ஸ், அதோட இந்த எபிடெர்மிஸ் கார்டெக்ஸ் அந்த பகுதியாக வந்து போய் என்ன பண்ணுது, கார்டிக் நெட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பல் நெட்வொர்க் வந்து பெனட்ரேட் ஆகுது, இன்டர்செல்லுலார் ஸ்பேஸில் வந்து பெனெக்ட் ஆகுது, எபிடெர்மிஸ் கார்டெக்ஸ் வழியாக போய் என்னது கார்டிக் நெட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பைசோலித்தஸ் ஸ்டிங்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எக்டோமைக்கோரைசா. எண்டோமைக்கோரைசா அப்படிங்கிறது ஹைப்பா என்ன பண்ணணும்னா க்ரோஸ் மெயின்லி இன்சைடு த ரூட்ஸோட இன்சைடில் தான் க்ரோத் ஆகும். பெனட்ரேட் ஆகும். எப்படி பெனட்ரேட்னா அது ஊடுருவி போகிறது, அவுட்டர் கார்டிக் செல்லிருந்து பிளான்ட் ரூட்டுக்கு ஊடுருவி போகும். இதில் வந்து ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த மைசீலியம் வந்து எப்படி எங்கே இருக்குன்னா அவுட் சைடு தான் இருக்கும், ரூட்டோட அவுட் சைடில் இருக்கும். அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபங்கை. அப்படி வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபங்கை, வேம் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம், எக்டோமைரஸ ஃபங்கை என்ன சொல்லுவோம், வேம் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வெசிக்கிள் ஆர்பஸ்கிள் லைக் காஸ்டோரியா வந்து இதில் இருக்கும். ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா ஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜிகாஸ்போரா ஆர்பஸ்குலருக்கு. எரிக்கைடு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எரிக்கைடு மைக்கோரைசாவுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஆய்டியா டென்டிரான். நெக்ஸ்ட்டு ஆர்கிட் மைக்கோரைசா எக்ஸாம்பிள் ரைசோக்டோனியா. நெக்ஸ்ட்டு எக்டெண்டோ மைக்ரோரைசா. இந்த டைப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதில் மைக்கோரைசா வந்து எப்படி இருக்கும், மேண்டிலாக இருக்கும். போத் எப்படி இருக்கும், போத் ஃபார்ம் இந்த ஃபங்கை எதை ஃபார்ம் பண்ணும், போத் மேண்டில் அண்ட் ஆல்சோ பெனட்ரேட்ஸ் தான் இருக்கும் கார்டிக்கல் செல்ஸு. ஓகேவா, இதுதான் எக்டெண்டோ மைக்கோரைசா. இந்த டைப்ஸ் வந்து மைக்கோரைசா வந்து ஒரு உரையை போன்று வேர் இருக்குமா ரூட்ஸை சூழ்ந்து அதோட கார்டிக் செல்ஸில் ஊடுருவி செல்லும், பெனட்ரேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் விலான் லைக்கன்ஸ் பற்றி பார்க்கலாமா. லைக்கன் என்னது, இது ஒரு சிம்பயாட்டிக் அசோசியன் தாமா பெட்வீன் ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் என்னது இடையே சிம்பயாட்டிக் அசோசியன் மூலமாக கூட்டுறி வாழ்க்கையை ஏற்படுத்துறது தான் லைக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆல்கல் பார்ட்னர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பைக்கோபியான்ட் அல்லது போட்டோபியான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்கல் பார்ட்னர் என்னன்னு சொல்கிறோம், மைக்கோபியான்ட் அப்படின்னு சொல்லுவோம்மா. ஆல்கே என்ன ப்ரொவைட் பண்ண, நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணும். ஃபங்கல் பார்ட்னருக்கு என்ன ப்ரொவைட் பண்ணும், நியூட்ரிஷனை ப்ரொவைட்னா அதுக்கு பதிலாக ஃபங்கஸ் வந்து எதை ப்ரொவைட் பண்ணும், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு அளிக்கும். அதுக்கு வந்து எது மூலமாக அப்படின்னா ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஃபிக்ஸ் த தாலஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அண்ட் சப்ட்ரேட்டம் த்ரூ ரைசினி. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தா இதில் எது மூலமாக நடைபெறும்னா லைக்கனில் ஃப்ராக்மெண்டேஷன், சொரிடியா, இசிடியா மூலமாக தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறுமா. பைக்கோபியான்ஸ் வந்து பைக்கோபியான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏகைனேட்ஸ், ஆர்மோகோனியா, ஏப்ளானஸ் போகிறோம்னா. மைக்கோபியான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்மா அண்ட் ப்ரொடியூஸ் என்னது ஆஸ்கோஸ்கோர்ப்பை வந்து தோற்றுவிக்கும். ஓகேவா, இது லைக்கன்ஸ். இதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் லைக்கன்ஸ் ஆர் கிளாசிஃபைட். என்னென்ன டைப்ஸ்னு பார்க்கலாம். கார்டிகோலஸ் ஃபர்ஸ்ட் என்னது, கார்டிகோலஸ் அப்படிங்கிறது என்னன்னா மரப்பட்டைகளில் வாழ்றதுமா. நெக்ஸ்ட் வந்து லிக்னிகோலஸ் வந்து வுட்டில் வாழ்றது. சாக்சிகோலஸ் அப்படிங்கிறது ராக்ஸ், பாறைகள் மீது வாழக்கூடியது லைக்கன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா. டெரிகோலஸ் அப்படிங்கிறது கிரவுண்டில் வாழக்கூடியதுமா. ஆன் கிரவுண்ட் மெரைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்சிலிஷியஸ் ராக்ஸ் ஆஃப் சி. ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அன்சிலிஷியஸ் ராக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டரில் இதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதோட லைக்கன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்ஃபாலஜி கேரக்டரிஸ்டிக்ஸ் தாலஸோட அமைப்பு வச்சு அதை டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்படி லெப்ரோஸ் அப்படிங்கிறது ஃபங்கல் லேயர் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். டிஸ்டிங்க்ட் ஃபங்கல் லேயர் இஸ் ஆப்சண்ட். கிரெக்டோஸ் அப்படிங்கிறது கிரஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஃபோலியோஸ் அப்படிங்கன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குமா. ஃப்ரூட்டிகோஸ் அப்படிங்கிறது பிரான்ச்டு பெண்டுலஸ் ஸ்ரப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதோட இதான் இங்கே கொடுத்துருக்காங்க இமேஜில். இதுதான் கிரெக்டோஸ் லைக்கன், ஃபோலியோஸ் லைக்கன், ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் அப்படிங்கிறது இதுதான் டைப்ஸ் ஆஃப் லைக்கன்ஸ்மா. அதோட இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது தாலஸ் அமைப்பு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்கல் செல்ஸ் டிஸ்டிங்யூஸ் லைக் இன் 2 ஃபார்ம்ஸ். ஆல்கல் செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹோமியோமெரஸ் அண்டு ஹெட்ரோமெரஸ். ஹோமியோமெரஸ் அப்படிங்கிறதுனா ஆல்கல் செல்ஸ் ஈவனில் டாலஸில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், அதான் ஹோமியோமெரஸ் சொல்கிறோம். அண்ட் ஹெட்ரோமெரஸ் அப்படிங்கிறது டிஸ்டிங்க் லேயர் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கஸ் வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒரு லேயர் வந்து ஆல்கே இருக்கும், ஆல்கேவும் இருக்கும், என்னது ஃபங்கஸும் இருக்கும், ஃபங்கை வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ஃபங்கல் பார்ட்னர் ஆஃப் லைக்கன் பிலாங்ஸ் டு ஆஸ்கோமைசிட்ஸ். It is called
ஆஸ்கோலைக்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்கல் பார்ட்னர் லைக் பிலாங்ஸ் டு ஆஸ்கோமைசிஸ்ல இருந்தால் என்னன்னு சொல்கிறோம், ஆஸ்கோலைக்கன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இஃப் பெசிடியோமைசிஸ்ல இருந்தால் ஃபங்கல் பார்ட்னர் வந்து பெசிடியோமைசிஸ்ல இருந்து லைக்கன் பிலாங்ஸ் டு இருந்தால் என்ன சொல்கிறோம், பெசிடியோ லைக்கன். லைக்கன் உடலத்தில் ஃபங்கஸ் வந்து இருந்தால் அது ஆஸ்கோமைசிட்ஸ் குரூப்பை சார்ந்ததாக இருக்கும், அது ஆஸ்கோலைக்கன் அப்படின்னு சொல்கிறோம். பெசிடியோமைட்ஸ் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது என்னது பெசிடியோ லைக்கன் அப்படின்னு சொல்கிறோம். லைக்கனை லைக்கன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எதை செக்ரேட் பண்ணுது, ஆர்கானிக் ஆசிட்ஸ் லைக் oxalic acids which corrodes the rock surface and helps the weathering of rocks, thus acting as pioneers in xerosphere. லைக்கன் வந்து எதை செக்ரேட், பாறைகள் மாரி தான் படிஞ்சிருக்கும். லைக்கன்ஸ் எங்கே இருக்கும், ராக்ஸில் இருக்குது, ராக்ஸில் தான் படிஞ்சு காணப்படும். அது வாழ்றப்போ ஆக்சாலிக் ஆசிட்ஸையும் வந்து என்ன பண்ணும், ஆக்சாலிக் ஆசிட்ஸ் வந்து இது வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸையும் அங்கே வந்து செக்ரேட் பண்ணும். இதோட பாறைங்களோட அது வந்து என்ன ஆகுதுன்னா கொரைட்ஸ் இது அரிக்கப்பட்டு சாயில்ஸ் மண் வந்து உருவாகிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். இதான் சீரோசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சச்சசன் அப்படிங்கிறது என்னென்னா சீரோசீர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உஸ்னிக் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். லைக்கன்ஸில் என்ன ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும், உஸ்னிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் லைக்கன்ஸ்லேருந்து. இது வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக யூஸ் பண்ணுறாங்க. லைக்கன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூட்டன்ஸ். லைக்கன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு என்னம்மா, லைக்கன்ஸ் வந்து ஏர் பொல்யூட்டன்ஸாக இருக்குது, சென்சிட்டிவ் ஏர் பொல்யூட்டன்ஸ் எஸ்பெஷலி சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேவா, தே ஆர் கன்சிடர்ட் அஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைக்கன்ஸ் என்னென்னு சொல்கிறோம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்க, வெரி இம்பார்ட்டன்ட். லைக்கன்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறோம், பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் அப்படி சொல்கிறோம். லைக்கன்ஸ் வந்து என்னது, பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ், மாசு சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு சுட்டிக்காட்டிகள்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. த டை ப்ரெசன்ட் இன் லிட்மஸ் பேப்பர் யூஸ்டு ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். லிட்மஸ் பேப்பரில் பார்த்தா அப்படின்னா ஆசிட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, பேஸ் இண்டிகேட்டராக யூஸ் பண்ண இந்த லெபார்ட்ரிஸில் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்டைன்டு ஃப்ரம் ரோசெல்லா மாண்டக்னி அப்படிங்கிற லைக்கன்ஸ்லேருந்து ரெயின்டீர் மாஸ் ரோசெல்லா மாண்டக்னா அப்படிங்கிற லைக்கிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறேன். ரெயின்டீர் மாஸ். நெக்ஸ்ட் கிளட்டோனியா ராஞ்சிஃபெரினா ரெயின்டீர் மாஸ் சொல்கிறோம் நம்ம. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் ஃபார் அனிமல்ஸ் லிவிங் இன் தண்ட்ரா ரீஜியன். தண்ட்ரா ரீஜியன் துருவ பகுதியில் வர அந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டாக வந்து பயன்படுத்துகிறோம். லெபார்ட்ரியில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த அமிலக்கார குறியீடாக சொல்கிறாங்களம்மா, அதுதான் லிட்மஸ் பேப்பர் பேஸ் இண்டிகேட்டர், ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்ஸ். ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அந்த அமிலக்கார குறின்னு சொல்லுவாங்க, அது பயன்படுத்துறதுக்காக லிட்மஸ் காகிதருக்கு தேவையான எனது டை வந்து எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரோசெல்லா மாண்டக்னே அப்படிங்கிற லைக்கன்லேருந்து பெறப்படுது. கிளாட்டோனியா ராஞ்சிஃபெரினா அப்படிங்கிற ரெயின்டீர் மாஸ் வந்து ஃபுட்டாக வந்து எதில் தண்ட்ரா ரீஜியன்ஸில் இருக்கிற அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.